வணக்கம். பெட்ரோல் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 4-5 நாளாக மட்டும் இல்லாமல் 2020லே தெரிஞ்சிச்சு பெட்ரோல் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டுமே அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்குங்களும் திறந்திருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லாருமே வாங்கியிருந்தோம். அப்பயும் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு இதே மாதிரி ஏற்பட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா போர்னால இல்லை, அந்த டைமிங், அது மட்டும் இல்லாமல் ட்ராவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் சேரல. அது மட்டும் குறிப்பிட்ட டைமில் போய்ட்டு எல்லாருமே போட்டு வர முடியல. சிலத்தில் பெட்ரோல் தீர்ந்துச்சு, போட மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் கோவிடில் தள்ளிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல விட்டதெல்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்கனவே ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். பட் அதற்கு சிமிலரான ஒரு சுச்சுவேஷன் நிஜமாகவே பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் சம்மந்தப்பட்டே இது வரைக்கும் உலகத்திலே முதல் முறையாக இப்பேற்பட்ட எரிபொருள் நிறைந்த ஒரு கிரைசிஸை உலகத்தையே பார்த்ததில்லை அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் இந்த எரிவாயு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நிஜமாகவே உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன ஒரு அட்ராசிட்டி நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த ஒரு பெரிய பேரல் இருக்கும், அந்த சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி அந்த ப்ளூ கலர் பேரல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன யானையை வாடகைக்கு எடுத்து, நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சின்ன யானை எடுத்து ஆளுக்கு ஒரு பேரலை எடுத்துகிட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி அங்கே பெட்ரோலை நிரப்பிக்கிட்டு, நம்ம சென்னையில் ஃபஸ்ட்லாம் மெட்ரோ வாட்டர் எப்படி சேமித்து வச்சுப்போம், அதேமாதிரி பெட்ரோல் நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுக்க இந்த பிரச்சனை போனால் கூட நீங்கள் பெட்ரோலை வீட்டில் சேமித்து அதை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமாக எவனோ கிளப்பி விட்ட பீதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு பெட்ரோல் பங்க்கில் நின்று லிட்ரலி சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பெட்ரோல் பங்குமே கயிறை கட்டி மூடிட்டான். அங்கே ஒன்று இங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், ஒரே லைனில் 3 ஃபைலாக நிற்கிறாங்க. அந்த 3 ஃபைலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்ரோல் அந்த பம்பு கிட்ட போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஃபைலாக ஆகணும்ல, அங்கே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாக்குவாதம் வந்துடுது. அங்கே ஒரே சண்டை, நடுவர் அவர்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம பெட்ரோல் பம்ப் பண்ண தான் இவர் தாங்க ஃபஸ்ட்டு வந்தார், அவர் கொஞ்சம் முன்னாடி விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரே சண்டை, சச்சரவு, ஒரே குழப்பம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்கும் மெயினாக மெயின் ரோட்டில் இருக்கிறனால அந்த லைன் கட்டி அப்படியே ரோடு வரைக்கும் வந்தது. அந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே பாவம், அவங்க அதை முறைப்படுத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இதுதான் சென்னையில் சீனு. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி லாக்டவுனில் இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலே பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சுப்பாங்கப்பா, புயல் வந்தாலே பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எவனோ கிளப்பி விட்ட ஒரு பீதியினால் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில், அதாவது 2 நாளில் பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு 6 நாளைக்கு விற்பனை ஆக வேண்டிய பெட்ரோல் ஆல்மோஸ்ட் 2 நாள் முடியறதுக்கு முன்னாடியே விற்பனை ஆனதுனால இந்த பெட்ரோல் பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காலியாகுது. அதற்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவங்க மூடுறாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு பெட்ரோல் பங்க் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லாரியில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க கீழே இருக்க டேங்க்கில், அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த பெட்ரோல் பங்க்கில் எத்தனை வண்டிகள் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தோராயமாக நிர்ணயிச்சு அதுக்கேற்ற டைமிங்கில் அந்த லாரி வந்துட்டு போகும். சில பெட்ரோல் பங்க்ஸில் நிறைய வண்டி வரலாம், சில பெட்ரோல் பங்க்ஸில் ரொம்ப கம்மி வண்டி வரலாம். அதுக்கேற்ற மாதிரி அது ரீஃபில் பண்ணிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எவ்வளோ கெப்பாசிட்டியில் அந்த டேங்கை நிரப்ப முடியுமோ அப்படி தான் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்லையும் நிரப்பி வச்சுட்டாங்க. பட் இது யாரோ கிளப்பி விட்ட பீதி, யாரா கிளப்பி விட்டா அப்படின்னு தெரியல, யாரோ கிளப்பி விட்ட அந்த வதந்தி காரணமாக, அந்த பீதியின் காரணமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. சரிடா நீ போலையா, இப்போ வண்டிலாம் எப்பறம் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எலக்ட்ரிக் பைக் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்ல வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு நேற்றையும் யோசித்தேன். பட் அதை பற்றி வருவோம். நானும் தான் போயிட்டு பெட்ரோல் நிரப்புறேன், டேங்க் ஃபில் பண்ணுறோம், வேறு வழியே இல்லை இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பீதினால எல்லாருமே போயிட்டு அந்த பெட்ரோல் ஃபில் பண்ண நின்றுட்டாங்க. அது புரிஞ்சிச்சு. பட் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் அரசாங்கம் இது எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிற பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோல் குண்டு அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது நம்ம ஊரில். நம்ம ஊர்லேயே வண்டி எங்கேயா நின்றுச்சுன்னா ஒரு பாட்டில் எடுத்துன்னு ஒரு 4 பெட்ரோல் பங்க் ஏறி இருந்தேன்னா ஏதோ ஒரு பெட்ரோல் பங்கில் அந்த பெட்ரோல் பங்க் போப்பா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு தனி கவுண்டரில் கெஞ்சினா அந்த அண்ணன் யாருக்குமே பார்க்காம போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். பட் நேற்று எடுத்துகிட்டு அந்த கேன்லாம் என்னன்னு தெரியுமா, நம்ம பபிள் டாப்பில் அது பெரிய பெரிய நான் சொன்ன மாதிரி இந்த சின்டெக்ஸ்லேயே மினி சின்டெக்ஸ் இருக்குமே, அதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அங்கே சண்டை போட்டு நிறைய பேர் அதில் ஃபில் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சட்டப்படி குற்றம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எல்பிஜி கேஸில் கமர்ஷியல் கேஸை பதுக்கிறது மட்டும் தான் குற்றம், அதேமாதிரி வீட்டுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டர் பதுக்கிறது மட்டும் தான் குற்றம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெட்ரோல் போயிட்டு வாங்குறதும் குற்றம், விற்கிறதும் குற்றம். இது தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இல்லாமல் பல பெட்ரோல் பங்க்கில் இந்த 2 நாள் நடந்திருக்கு. இது நிஜமாவே பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இப்போ கோவிட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பெட்ரோல் போடுவேன், இல்லை இவ்வளோ தான் சில விஷயங்கள் விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பால் பேக்கெட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் முறைப்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த 2 நாளில் இந்த குழப்பத்தின் அதிகமாக போயிருந்த காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரே சண்டை போட்டு நிறைய பேர் அந்த டேங்க்கில் அந்த கேன்லலாம் பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுவும் ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஏற்பட்டு ஒருத்தன் பார்க்குறான்,
2 கேனில் வந்து நம்ம பெட்ரோல் பைக்கில் வந்து போட போகிறோம், 2 கேனில் ஒருத்தன் நிரப்பின் பண்ணோம், ஐயோ உலகம் அழிய போகுது, அதுக்காக பெட்ரோல் வாங்கி வச்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த பீதி நம்மளுக்கும் ஈஸியாக வந்துடும் இல்லையா. அது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனித மனப்பான்மைக்கே உண்டான ஒரு குணம். ஸோ இதை பார்த்து அப்படியே அந்த செயின் ரியாக்ஷனில் எல்லாருமே பெட்ரோல் பங்கை நோக்கி வந்து படம் எடுக்கிறாங்க. ஒருத்தர்லாம் நான் பார்க்குறேன், டேங்க் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு திறக்கிறாரு, ஏங்க ஏற்கனவே ஃபில்லாக இருக்குங்க, ஐயோ முடிஞ்ச அளவுக்கு எதாவது போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு போட்டு போகிறாரு, மொத்தத்தில் டேங்க் ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து இது கிளப்பி விடப்பட்ட ஒரு பீதி. அதற்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. ஸோ பேசிக்லி உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டுப்பாட்டை நிரப்புற அளவுக்கான பெட்ரோல் நம்மக்கிட்ட கையிருப்பு இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாள் போயிருக்க வேண்டிய இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீதியின் மூலிமா 2 நாள்லேயே எல்லாருமே போட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இப்போ நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வரலாம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அவசர கால நடவடிக்கை மாதிரி அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ரிஃபைனரி இருக்குது. அந்த ரிலையன்ஸ் கிட்ட இருக்க ரிஃபைனரி மூலிமா அவங்க கிட்ட இருக்க இருப்பை வச்சு அந்த பெட்ரோலை வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து ஒரு தீர்வு வந்து மாற்றிருக்கலாம். அந்த பீதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவாமல் வந்து தடுத்துருக்கலாம். பட் இன்றைக்கும் தனியார் முதலாளிக்கு உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆள் போய் போகிற நிறுத்துவார், போகிற ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவார், விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறுதட்டி பேசிகிட்டு இருக்க சங்கிகளுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம உள்ளூர் முதலாளிகளுக்கு பணிஞ்சு போய் பொதுமக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு தீர்வு நம்ம உள்நாட்டிலே இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காமலே இருந்திருக்காரு. அப்படிங்கன்னா கார்பரேட்டுக்கு எந்த அளவுக்கு அடிபணிஞ்சு போகிறாங்க, பயப்படுறாங்க அப்படிங்கிறது நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் கேள்வியாகவும் இருக்குது. நினச்சா பண்ணியிருக்கலாம். அது எப்படியா ரிலையன்ஸ் கிட்ட போய்ட்டு அவங்களோட கச்சா எண்ணெயை வாங்கி நம்ம வந்து பெட்ரோலாக எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னர் அவசர கால நடவடிக்கையாக இதற்கு முன்னாடி இருந்த ஆளும் அரசாங்கங்கள் பண்ணியிருக்காங்க. அதே பேசிஸில் அரசாங்கத்துக்கு பண்ண முடியும். மக்களுக்கு தேவை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த தனியார் ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை வந்து மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கையில் எடுத்து மக்களோட நன்மைக்காக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதை நினச்சா முடியும். பட் அதை பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்மளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டோம். எனக்கு பெட்ரோல் இருந்தால் போதும், வீட்டில் கேஸ் இருந்தால் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா. டைட்டானிக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் எப்ஸ்டீனும் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டான் வெள்ளை மாளிகையில் நேற்று. திருப்பி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேசு பொருளாக மாறுது. இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்களை பேசி முடித்து பெட்ரோல் நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்ஸ்டீனை 10க்கும் மேற்பட்ட முறை வந்து சந்தித்ததாகவும் அவங்களுக்குள்ள நிறையா இமெயில்ஸும் பகிர்ந்ததுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக நிறையா உதவிகளை எப்ஸ்டீன் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை சம்மந்தப்பட்டு நம்ம ஆளும் அரசாங்கத்தோடைய குடுமி வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமானவர்கள் கையில் பிடிப்பட்டதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் விசிட்டும் வந்து மோடி அவர்கள் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்பட்டார். பொதுவாக ஒரு பிரதமர் ஒரு நாட்டை விசிட் பண்ணுறாருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் டிசைட் பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே டிசைட் பண்ணுறவங்க எல்லாமே ஓகே. பட் கரெக்டாக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலில் போயிட்டு நம்ம பிரதமர் விசிட் பண்ணிட்டு வராரு. ஈரான் அப்படிங்கிற ஒரு நட்பு நாடு அப்படின்னு நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்க ஒரு நாட்டுக்கு எதிராக வந்து போர் புரிய போகிற ஒரு கண்ட்ரிக்கு அங்கே வந்து ஃபுல்லாக சந்தோஷமாக வந்துட்டு வராரு. அடுத்த நாள் வந்து போர் ஆரம்பிக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன திரும்ப நடக்குது, நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல ஜெய்சங்கர், அவர் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களே வந்து ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த பொறுப்பாளிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டில் வந்து இந்திய கப்பல்களை வந்து அனுமதிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தொடர்ந்து கச்சா எண்ணெய் வந்து சேர்ற மாதிரியான வழிவகுத்து தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியர்களை பாதுகாப்பாக அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து ஈரான் பண்ணிகிட்டு இருக்கு, அதில் குறை சொல்லவே முடியாது. ஆனால் ஓப்பனாக சொல்லப்போனால் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் இப்போ நான் வந்து பேசியிருக்கிறது 12 ஏஞ்சல் டைம் 12 நான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஈரான் வந்து இந்திய கப்பல்களை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸை தாண்டி வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வந்து சொன்னதே இல்லை. ஏன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிவாயு சம்மந்தப்பட்ட அமைச்சர், அதுக்கப்புறம் பிரதமர், எல்லாருமே பிரதமர் கால் பண்ணி 2 வாட்டி பேசியிருக்காரு, அப்பயும் மதிக்க மாட்டுறாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரானை வந்து இந்த முக்கியமான சூழ்நிலையில் எப்படி நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போர்க்கப்பல் நம்மளுடைய நாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து தாக்கப்பட்டப்போ நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல, காமேனி அவர்கள் வந்து சாவரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களும் வந்து கருத்தில் கொண்டிருப்பாங்கல்ல. இன்றைக்கி அவங்களுடைய அவசியம் நம்மளுக்கு இருக்குது, அவங்களோட உதவி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு நண்பர்கிட்ட உதவி கேட்குறப்ப ஏற்கனவே ஒரு நண்பனாக நம்ம நடந்துக்கிட்டா தானே அவங்களும் அந்த மாதிரி வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. அப்படிங்கிறது இன்றைக்கி பிரதமரே 2 வாட்டி கால் பண்ணி கேட்டும் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வந்து முடிவு செய்யப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்கக்கேடான விஷயமாக தான் இருக்குது. இதில் நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டாங்க.
குறிப்பாக இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு குறித்த நியூஸ் எல்லாத்துமே வந்து நேஷனல் மீடியாவில் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திமுக சம்மந்தப்பட்ட கெட்ட செய்திகளை முடிஞ்ச அளவுக்கு வந்து சேராமல் வந்து தடுக்கிறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்திகள்லாம் வந்து சேராமல் வந்து நாடு ஃபுல்லாக இது ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை, பீதி இல்லை யாரோ கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியே சொல்கிறாரு. ஆனால் மோடியே வந்து ஈரான் கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நம்ம கப்பல்லாம் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடாக இருக்குன்னு பாருங்கள். இதில் குறிப்பாக வந்து பாதிக்கப்பட்டது எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து தமிழ்நாடு, கேரளா, இதில் அத்திபுத்தா மாதிரி மும்பை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டுருச்சு. இதை தாண்டி மற்ற இடங்கள்லாம் இந்த பாதிப்பு வந்து பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனையை வந்து நடக்காமல் வந்து பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்லலாம் அம்போன்னு விட்டா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர்லாம் அதிகமாக இதற்கான ஒரு விராத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்கொண்டுட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உண்மையான செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா லைபீரியாவிலேருந்து ஒரு கப்பல் வந்து நம்ம இந்தியா நோக்கி வந்து நங்கூரமிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது. இன்னொரு கப்பல், அது அதிகாரப்பூர்வமான தகவல்னா கல்ஃப்லேருந்து இன்னொரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாகவே ரொம்ப அதிகமான கப்பல்கள் வந்து போயிட்டே இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால தான் அங்கே ஒரு கப்பல் நிற்கிது, இங்கே ஒரு கப்பல் வந்து பேசிட்டு இருக்கோம். வழக்கமாக நிறைய கப்பல்கள் வந்து போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் ஏற்றிக்கிட்டு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கப்பல் 2 கப்பல் அப்படிங்கிறது வர்றது இந்தியாவுடைய தேவையை பூர்த்தி பண்ணாது அப்படிங்கிறது தான் ஒரு பிட்டர் ட்ரூத். இதனால தான் இதை புரிஞ்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை எப்படியாவது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருணும் அப்படின்னு ஈரானை இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப விழுந்து கேட்காத குறையாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். உலகத்துக்கே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயிட். அதை தாண்டி தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் போய் சேருது. அதுவும் ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரி இதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இது வந்து மக்கள், அதாவது மற்ற நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் யூஎஸை பழிவாங்குறேன் அப்படிங்கிற ஒரே பேரில் தங்களுடைய நாட்டின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இழப்புக்கு அப்புறமா காட்டுறதுக்காக ஈரான் வந்து பார்த்திங்கன்னா மூர்க்கத்தனமாக அதை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ நம்மள மாதிரி பல கோடி மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறோமே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட கண்ட்ரிக்கு அவங்களோட பாதிப்புக்கு அவங்க பண்ணுறது தான் வந்து நியாயம். அது அப்படி தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நம்மளோட நியாயத்தை வந்து வாதாடி எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் இது ரொம்ப கேவலமாக வந்து கையாண்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எவ்வளோ நாள் ஆகும், இந்த ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரில் சிக்கன், என் ஃப்ரெண்டு கிரில் சிக்கனுக்காக வந்து 5-6 கடை ஏறி வந்து நேற்று இறங்கலாம். கிரில் சிக்கனே எல்லா இடத்துலையுமே இல்லை. காலைல என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டால் உப்புமா அப்படிங்கிறான். ஏன்டா அப்படின்னா வந்து தோசை இல்லை, இட்லி இல்லை, சப்பாத்தி இல்லை, பரோட்டா இல்லை, உப்புமா தான் இருக்குது, அதனால் உப்புமா தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். டே, காலைல உப்புமா சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேல, நைட்டு மட்டும் கிரில் சிக்கனுக்காக 5 கடையை வந்து ஏறி இறங்க வைக்கிறிய, நியாயமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் வந்து நண்பர்களோட போகிறப்போ ஆல்மோஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி கடைகளில் ஹாஃப் மெனு இருந்தது. நேற்றுலாம் போகிறப்போ அந்த கடைகளில் மூடிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொன்னாங்க ரோட்டு கடைங்க பாதிக்கப்படும், சில பேர் வந்து பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் பாதிக்கப்படும் சொன்னாங்க. எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை சில பேர் நல்ல ஒரு கான்டாக்ட் மூலியமாக வச்சு நல்லா எக்ஸ்ட்ரா 2-3 சிலுங்கிற எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரில, அந்த மாதிரி பதுக்கி வச்சுட்டு தேக்கி வச்சுருந்தவங்க எல்லாருமே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோட்டல் தொழிலில் எந்த ஒரு பாதிப்பே இல்லாமல் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இது இப்படியே வந்து சமாளிச்சிட முடியுமான்னு கேட்டால் நோ. இது வந்து இப்படியே போனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு உண்டாகும். தொடர்ந்து இந்தியா போன்ற பெரிய பாப்புலேஷனில் ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே அரசாங்கம் கையிருப்பு வச்சுருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பீதியை கிளப்பி விட்டால், ஒரு வதந்தியை கிளப்பி விட்டால் அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பெட்ரோல் பங்க்கில் நிரம்பின கூட்டங்கள் மூலியமாக வந்து புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆளும் அரசாங்கம் சீக்கிரமாக இதற்கான ஒரு சரியான தீர்வு காண்றது மட்டும் இல்லாமல் தெளிவான உண்மையான செய்தியை நேற்று பரப்பின மாதிரி ஃபேக் நியூஸ்லாம் வந்து பரப்பாமல் சரியான செய்திகளை மட்டுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பதட்டம் அடையிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து சீக்கிரமாக அதற்கான தீர்வு நடவடிக்கைகளை எடுக்கணும். அதற்காக பெட்ரோல் பங்கை நோக்கி யாருமே படையெடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. ரொம்ப பதறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெட்ரோலை வந்து சேமித்து மிச்சப்படுத்தி அதிகமான தேவையில்லாத ட்ராவல்லாம் இந்த நேரத்தில் லாங் ட்ராவல்லாம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நேரத்தில் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு மெசேஜை சொல்லி வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ தமிழ்நாட்டிலும் சென்னையிலும் இருக்கக்கூடிய நிலைமை. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எப்படின்னு தெரியல. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.